ராவணன் கைலாய மலையை தூக்கிய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் ராவணன் தனது புஷ்பக விமானத்தில் ஏறி வடதிசையை நோக்கி விண்ணில் பறந்து சென்றான். அப்போது கைலாய மலையில் சிவபெருமானையும் தேவியையும் நந்தி தேவர் காவல் காத்து கொண்டிருந்தார். அவ்வழியே வந்த ராவணனை நந்தி தேவர் கைலாய மலையின் மேல் பறக்க அனுமதிக்காமல் மலையை சுற்றி பறந்து செல்லுமாறு கூறினார். இது ராவணனுக்கு கடும் கோபத்தை வரவழைத்தது. உடனே ராவணன் கைலாய மலையை பெயர்த்து தன் தோளில் தூக்கினான். இதை கண்ட சிவபெருமான் கைலாய மலை உச்சியில் தனது கட்டை விரலை வைத்து அழுத்தத்தை கொடுத்தார். வலியை தாங்க முடியாமல் ராவணன் அலறத் தொடங்கினான். பின்னர் ராவணன் தனது இசை புலமையால் சிவபெருமானை 1000 ஆண்டுகள் புகழ்ந்து பாடி அவரது மன்னிப்பை பெற்றான். ராவணனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.